வெல்கம் டு விதையும் விருக்ஷமும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ சாத்தமது, வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வேப்பம்பூ எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரசப்பொடி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இதுதான் வச்சுருக்கேன் நான். வேப்பம்பூ, புளி மெயின் இன்க்ரீடியன்ஸு. மற்றதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பொடி மட்டும் ரசப்பொடி எடுத்திருக்கேன் நான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்னோட பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நான், லெமன் ரசம் வைக்கிறச்ச ஈயசொம்போட யூசஸ் பற்றி. ஈயசொம்பு டேரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது, கரண்டியெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது. ஸோ அதை பாருங்கள் நீங்கள். இப்போ இதில் புளியை கரைச்சி ரெடியாக எடுத்துக்கலாம். புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் இந்த பாத்திரத்தில், ஈயசொம்பில். இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணி, நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ரசப்பொடி, கொஞ்சம் ரசப்பொடி, 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இப்போ அடுப்பில் வைக்கலாம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். கொதிக்கட்டும். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெய் உருகிறது. இப்போ கொஞ்சமாக கடுகு போடலாம். கடுகு வெடிக்கட்டும். ஸோ கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேப்பம்பூ ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வதக்குங்க, ஹீட்லேயே வெந்துடும். ஒரு மாதிரி நல்ல திக் ப்ரௌனாக வரும் உங்களுக்கு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ இது நல்லா பொங்கட்டும். பொங்கினோடனே இதில் கொட்டிட வேண்டியதுதான் அந்த தாளிச்சதை. ஸோ ரசம் நல்லா நுரைச்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, இந்த வறுத்து வச்சிருக்கிற வேப்பம்பூ இதை கொட்டிடுங்க. இதில் கொட்டி கலக்கி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மல்லித்தழை தூவிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான வேப்பம்பூ ரசம், ஈஸியாக செய்கிறது. சில பேர் பருப்பு ஜலம் விடுவா, பட் நான் கற்றுண்டது இந்த மாதிரி தான் கற்றுருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.